இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணலனா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? மனோ தங்கராஜ் அவர்கள் அவங்க ஊரு கிள்ளியூர்ல நேத்து நம்முடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்க. கிள்ளியூர்ல அங்க வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஜட்ஜ் ஆர்டர் போறாரு. சுவாமிநாதன் அவர்கள் இல்ல மயிலாடும் பாறைக்கு மேல எடுத்த முருகரை கொண்டே மறுபடியும் வைங்க டைரக்ஷன் கொடுக்கிறாரு. முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வைங்க. இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல. முருகரை கொண்டு போய் பாறை மேல வைக்கல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க, அங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணலனா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேற யாருமோ இன்னைக்கு 356 பயன்படுத்துறதே கிடையாது. காரணம் எல்லாமே நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே 356 பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறது கிடையாது. அதனால இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். இதை நாங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். 2026 இதற்கான பதில் வரும் என்று நினைக்கின்றோம். அதனால மனோ தங்கராஜ் அவங்க திருப்பரங்குன்றத்தை பார்க்கறத பக்கத்துல கிள்ளியூர் இருக்கு, மயிலாடும் பாறை பக்கத்துல இருக்கு, அதை பார்த்து விட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கிள்ளியூர் மயிலாடும் பாறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா நாங்க சந்தோஷமா இருக்கும்.